என்ன வாழ்க்கடா இது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 69வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு விசித்திரமான கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரோட முதுகுலையும் ஒரு பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்குது. அதை வச்சுட்டு நடக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த பேக் வந்து யாருடைய கண்ணுக்குமே தெரியாது. ஒரே ஒரு சிறுவனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவனும் மத்தவங்க போலவே பேக்கை தூக்கிட்டு அவன் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவனால நடக்கவே முடியல. அதனால அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த பேக்கை ஓபன் பண்றான். அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங். அந்த பேக் ஃபுல்லாவே நிறைய பேப்பர் இருக்கு. ஒவ்வொன்றா எடுத்து வாசிக்கிறான். அவன் லைஃப்ல அவன் செஞ்ச தப்பு, நாளைக்கு என்ன ஆகுமோ கூடிய பயம், மத்தவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க கூடிய டவுட், இதுதான் இருந்தது. இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து கிழிச்சு வெளியே போடுறான். அவன் பேக்கோட வெயிட் மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கை சுமையே குறைஞ்சிருச்சு. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரிதான். நம்ம லைஃப்லயும் நடந்த கெட்ட விஷயங்கள், ஃபியரு, டவுட்டு, ஸ்ட்ரெஸ், இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு லைஃப் ஃபுல்லாவே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அதால நம்மளுக்கு எந்த வித பயனுமே கிடைக்க போறது கிடையாது. அது எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்க மனசு மட்டும் ஃப்ரீ ஆகாதுங்க, உங்க வாழ்க்கை சுமையும் குறையும். உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறேன்.